ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கிற தவளகிரிக்கு வந்திருக்கோங்க. தவளகிரீஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய முழு விவரங்கள், இந்த மலையோடைய அழகு, எங்களுடைய மலையேற்றம், அது எல்லாமே இந்த காணொலியில் இருக்க போது. வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட அருண் ப்ரோ வந்திருக்காரு. அருண் ப்ரோ, பாண்டி ப்ரோ. சார் உங்கள் பேர்? ஷோபன் பாபு. அவருடைய சன், உங்கள் பேர்? ராகேஷ். அதுக்கப்புறமா பார்த்தி ப்ரோ, ஜோ கணேஷ் வந்திருக்காரு. இவங்களாம் வந்து பார்த்தி ப்ரோ வந்து நம்ம காஞ்சின்னு ஒரு பேஜ் வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம இன்றைக்கி மேலே போக போகிறோம். வாங்க போகலாம். அவர் காட்டுறீங்க. நான் எப்படியும் மலையில் வரப்போதானே எல்லாரும் காட்டுறீங்க ப்ரோ. என்ன ஜோ கணேஷ்? இது ஜோ கணேஷ். இங்க ஒரு ஜீவ சமாதி இருக்குங்க. செங்கோதை அம்மன் ஜீவ சமாதி, வெங்குன்றம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம போய் பார்க்கலாம் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஜீவ சமாதி. ரெண்டு வழி இருக்குங்க. இது வந்து புது வழி. அங்கே வந்து படிக்கட்டுகள் பாதை. இது நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன் இங்கே. அப்போ வந்து இந்த பாதை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ முடிச்சிட்டாங்க. இது வந்து பழைய வழி. இந்த பழைய வழியில் தான் நம்ம போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தண்ணீர் தொட்டிங்க. தொட்டியிலேருந்து அந்த பக்கம் வந்து ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி வழியாக இந்த தண்ணி இங்கே மக்கள் பயன்படுத்துறதுக்காக அந்த காலத்தில் இதை செஞ்சுருக்காங்க. இது எந்த காலகட்டம்னு சரியாக தெரியல. எவ்வளோ வருஷம் இருக்கும் அந்த இது பார்க்கும்போது மேபி விஜயநகருக்கு அப்புறமா, நாயக்கர் பீரியடுக்கு அப்புறமா தான் இருக்குது. ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் அது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு தொட்டி அங்கே இருக்கும் மேலே, கொஞ்சம் மேலே போனோன்னா. இந்த பாதை நிறைய பேர் இப்போ பயன்படுத்துறதில்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, அப்படியே இந்த நீர் வழி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன தொட்டி, அதுவும் இருக்குது பாருங்கள். அங்கே உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள், அது ஒரு பெரிய தொட்டி. யோசிச்சு தான் பண்ணியிருக்கானுங்க. இது பெரிய தொட்டிங்க. இதுக்கப்புறமா வந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்றது நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டிங்கனாலும் எங்கேருந்து வருதுன்னே தெரிலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் தான் நம்மளுக்கு ட்ராக் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கீழே தான் இருக்குது இந்த நீர் வர பாதை. அப்படியே அந்த தொட்டி பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கோங்க. எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். நாலாவது முறை நம்ம இந்த மலைக்கு வர்றது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு 3/4 மணி நேரம் அந்த டைமுக்குள்ளே ஏறிடுற மாதிரி தான் இருக்கும். மற்ற மலைகள்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுலபம்தான். மேலே தான் கொஞ்சம்
நெட்டாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய பாறை. சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்க அந்த மலை தவளகிரி. அங்கே தெரியுது பாருங்க கோயில். அது வந்து முனீஸ்வரன் கோயில். அந்த பக்கம் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும். சொன்ன அம்மன் கோயிலுங்க. தெரியல ப்ரோ. கிட்டத்தட்ட அது பாம்பு மாதிரியே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நிறைய உடஞ்சிருச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். 2 வருஷம் ஒரு 4 வாட்டி வந்துட்டேன். நடுக்கல். இந்த நடுக்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் அந்த போரில் அந்த மாதிரி இறந்துட்டா அவங்களுக்கு நினைவாக வந்து இந்த நடுக்கல் வைப்பாங்க. அந்த நடுக்கல் இது பச்சை அம்மன் கோயில். அங்கே முனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்து மேலே பெண்கள் ஏறக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. வாழ் முனீஸ்வரர் ஆலயம். பெண்கள் முனீஸ்வரம் ஆலயம் மேடையில் ஏற அனுமதி இல்லை. அடிச்சிட்டாங்கப்பா. அவங்களே அனுமதி வாங்கிட்டாங்க அடிச்சு. முனீஸ்வரர் பாருங்க, ஒரு பெரிய பாறை, அதுல முகம் தோன்றா மாதிரி ஒரு அமைப்புல இருக்காரு. முனீஸ்வரருக்கு இடது பக்கத்துல மலை ஏறுற மாதிரி இருக்குங்க. படிக்கட்டுகள். அங்க பாருங்க, நான் முன்னாடி சொன்ன அந்த ஏரி மாதிரியான ஒரு அமைப்பு, அது கரையெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. இப்போ தண்ணி இல்லை, அதனால தெரியுது நல்லா. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? அந்த காலத்தில் கரையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. குளம் மாதிரி தான் இருக்காது, ஆனால் பெருசாக இருக்கும். இப்போ தண்ணி இல்லாததுனால நம்மளுக்கு நல்லா தெரியுது. படிக்கட்டுகள் மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாறையில் ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா திரும்பி படிக்கட்டுகள் வரும். அந்த புது வழியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம அட்வென்ச்சரான விஷயங்கள் இருக்காது. சிரமம் இல்லாமல் ஏறிடலாம். இந்த இடத்துல ரொம்ப அருமையான வியூங்க. அந்த தூரத்தில் அங்கே ஒரு ஏரி, அங்கே மலை, அந்த பக்கத்தில் அப்படியே
நல்ல வியூ. அந்த ஃபாக் அப்படியே படர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம மேலே போகிறோம். இப்போ திரும்பவும் கொஞ்சம் இந்த மாதிரியான படிக்கட்டுகள் இன்னொரு இடத்துல நெட்டாக வராங்க. இதுவே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கண்காணிப்பு கோட்டை இருந்திருக்கலாம். பின்னாடி வந்து செங்கல் செவரு, அதுக்கப்புறமா வந்து பாறாங்கல் சுவர். பெரிய கோட்டையாக இருந்திருக்காது, மேபி ஒரு கண்காணிப்பு கோட்டையாக விளங்கி இருக்கலாம். ஏறலாங்க நம்ம. இங்கே ஒரு சுனை இருக்குங்க. ஆனால் நிறைய பிளாஸ்டிக்லாம் போட்டு அசுத்தப்படுத்தியிருக்காங்க. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் மலைப்பகுதியில் போடாதீங்க. இதை யாருமே வந்து எடுக்க முடியாது நினச்சாலும். இப்போ இவர் எடுக்கலான்னு சொன்னார், ஆனாலும் அங்கே போய் எடுக்க முடியாது. இதுதாங்க அந்த புது வழியும் பழைய வழியும் கனெக்ட் ஆகி இங்கே ஏறுற வழி. இதுதான் புது வழி. கொஞ்சம் சுலபமாக வந்துடலாம் இந்த வழியில். இப்போ ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிடும். இந்த மலையில் இந்த இடம் கொஞ்சம் நெட்டாக இருக்குங்க. எல்லாருமே இந்த நெட்டான இடத்த ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மேலே ஒரு நெட்டான இது இடம் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த பாறை அப்படியே வந்து மேலே கிரீடம், இங்கே ஆஞ்சநேயர் முகம் உடல் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே சூப்பருங்க. இந்த படிக்கட்டு ஏறி கொஞ்ச நேரத்திலே இந்த இதுவும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அதுவும் அந்த ஒயிட் கலர் பஸ்ஸு போகிறது பாருங்க. அதுதான் வந்தவாசி காஞ்சிபுரம் ரோடு. அது வழியாக நம்ம இப்படியே வந்து அங்கே பார்க்கிங், இங்கே பார்க்கிங் விட்டுருக்கோம். அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு
அப்படியே நம்ம வந்த வழி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வழி ரெண்டாக பிரியுங்க. இந்த பக்கம் வழி ஒன்று, இது கொஞ்சம் வந்து படிக்கட்டுகள்லாம் வச்சு நெட்டாக இருக்கும். அந்த பக்கத்தில் இன்னொரு வழி குகை மாதிரி அமைப்பு இருக்கும், அது உள்ளே ஏறலாம். இந்த 2 வழி இருக்குது. அதில் நம்ம போகும்போது இப்படி போயிட்டு வரும்போது அப்படி வரப்போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துலையே கிட்டத்தட்ட ஒரு 20 பாட்டில் இருக்கும். அவ்வளோ பாட்டில் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் பாட்டிலாம் இந்த மாதிரி மலை காடுகளில் போடாதீங்க, ஓகேவா? ஒரு வேண்டுகோள். வாங்க போகலாம். இப்போ நம்ம இந்த வழியாக வந்துட்ருக்கோங்க. இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், நெட்டாக இருக்கும். புடிகள்லாம் நிறைய இருக்காது. இங்கே இருக்கா, அந்த இடத்துல இருக்காது பாருங்கள். த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப செங்குத்தாக இருக்கும். பார்த்து வாங்க. வாவ், செமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க. அந்த பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக வரணும். இந்த மாதிரி கை பிடிச்சே வந்துடுங்க உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா. எனக்கே ஹைட்னா பயங்க ரொம்ப. வந்துட்டோங்க. இதுதான் தவளகிரீஸ்வரர் விமானம். இந்த பக்கம் விநாயகர் சன்னதி இருக்குது, அந்த பக்கம் முருகர் சன்னதி இருக்குது. நம்ம போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கே 3ஆம் நந்திவர்மனுடைய அந்த காலத்து கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டு குறிப்பு வந்து இந்த கிராமத்தில் என்னென்னலாம் வருவாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு குறிப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை விற்கிறவங்களுக்கு என்ன அபராதம்ன்றது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு என்ன செய்யணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் என்ன சிறப்பான விஷயம்னா, இந்த ஊருக்கு அப்பையும் வெண்குன்றம் தாங்க பேர், இப்பையும் வெண்குன்றம்னு பேர். இந்த மாறுதல் இல்லாமல் ஊர் பேர் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். 9ஆம் நூற்றாண்டில் இந்த கல்வெட்டு, 1100 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு. அம்பாள் சன்னதிங்க. சண்டிகேஸ்வரர் சன்னதி. ஆறுமுகர். முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர், அம்பாள் இருக்காங்க.
இப்போ இங்கே செம்மையாக காற்று அடிச்சிட்டு இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. மேலே வந்து வாவ், அப்படியே மேகங்கள் எங்களை அப்படியே கடந்து போகுது. இது 1500 அடி உயரம்ங்க. இப்போ இந்த காற்று இந்த தாடி உள்ள ஊடுருவி போகும்போது ஒரு சவுண்டு க்ரியேட் ஆகுது. அதுவே சூப்பராக இருக்குது கேட்க. இது கேப்சர் ஆகுமான்னு தெரியல, கேப்சர் ஆகுதா தெரியல, செம்மையாக இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் நடக்க போதான். அதனால் இங்கே ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். ரொம்ப வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவல் ஸ்பாட்டு. எனக்கு மெயினாக அதான் 4வது வாட்டி நான் வந்திருக்கேன். ஓகே, இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறோம். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்டு ஜோ கணேஷ், அருண், பார்த்தி ப்ரோ அண்டு பாண்டி. அவரை காமிச்சிடலாம், பாண்டி. ஓகே, bye friends, bye.